உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? கடகராசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா அது நான் மட்டும்தான். நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் போய் கேளுங்க இந்த உலகத்தில். கடகராசி அப்படின்னாலே ராம்ஜின்னு ஒருத்தருங்க எங்கேப்பா அவரு என்று தான் கேட்பாங்க. காரணம் என்னென்னா காலகாலமாக நான் சொன்னதெல்லாம் கடகராசிக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. கடகராசிக்காரர்கள் ஆனால் ஒன்று கூட நல்லது நடக்கலை சார், கவலையப்படாதீங்க, இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது பூராவே கெட்டது தான். அஷ்டம சனி இப்போ தான் ரிலீஸ் ஆகி போயிருக்கான். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது வாழ்க்கையிலே. நண்பர்களே, ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை மாறும். காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டுக்கு தான் வரார். கடகம்ங்கிற உங்கள் வீட்டுக்கு தான் வரார். உங்கள் ராசி நீர் ராசி, இந்த ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். இப்போது ஒருத்தர் ஒரு நல்லவர், அவர் நல்ல காலத்திலே போகும்போதெல்லாம் கையில் ஏதாவது பணம் கொடுப்பார், இந்த வச்சுக்கோன்னு ப்ளஸ் பண்ணி கொடுப்பார். அவர் வேறு மகிழ்ச்சியாக வந்திருக்கார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரியும், எதுக்கிட்ட வச்சுக்கோடா சாப்பிட்றா எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி மனநிலை இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கார். அவர் தான் குரு. ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கார். உச்சம் பெற்ற குரு உங்கள் உடம்புல இருக்கார். எதை கேட்டாலும் x2 x4 போட்டுக்கோங்க. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்து வேணும், வாங்கிக்கோடா, அந்த என்னப்பா அந்த 1 கோடி வீடாக வாங்கி வச்சுக்கோ வேறு என்னப்பா வேணும்? ஐயா வணக்கம் ஐயா, எனக்கு வீடு வேணும், காரு வேணுங்க ஐயா, வச்சுக்கோ. வேற ஐயா இந்த வேகத்தில் போனால் அப்படி ஒரு 50 பவுன் நகைங்க ஐயா, வச்சுக்கோ. அப்புறம் என்ன வேற? இந்த வேகத்தில் பிளெஸிங் நடக்கும். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது சொத்து என்று பொருள். அந்த சொத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது எதெல்லாம் சொத்தோ அதெல்லாம் வாங்குவீங்க. சில பேர் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குவீங்க. சில பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, முக்கியமான இதெல்லாம் கையில் வச்சுருப்பீங்க. எதெல்லாம் ஷேர்ஸோ அதெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி எஃப்டி மாதிரி போடுறது, அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி விஷயங்கள், இதிலெலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பெரும்பாலும் பணக்காரராக மாறப்போகிறார்கள். கண்டிப்பா இவர்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு தான் குரு பகவான் உச்சமடைய போறான்னு சொன்னீங்க. இவர்களுக்கு வேற என்ன சிறப்பான யோகங்கள்லாம் கொடுக்க இருக்கிறார்? 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தை பிராப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இவர்களுக்கு ஐவிஎஃப் பண்ணால் தான் குழந்தை, ஐயுஐ பண்ணால் தான் குழந்தைன்னு நிலைமை மாறி இவர்களுக்கு இறைவன் அருளாலேயே குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் முக்கியமான விஷயமே 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7 குரு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன கடகராசிக்காரங்க வெக்கமெல்லாம் படுறீங்க அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது காதலெல்லாம் வருகிறது. சார் அது நானும் அவரும் வாழவே இல்லை சார், அதான் ஒரு வாரம் லீவ் போட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் செகண்ட் ஹனிமூன் போகலான்னு இருக்கோம் சார், ஊட்டி போகலான்னு இருக்கோம். ஏம்மா உங்களுக்கு 45+ ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா போகிறீங்க? பரவாயில்ல சார், கடகராசியில் குரு பார்த்துட்டார், 7 பார்த்துட்டார், பார்க்கும் இனிமையாக தான் வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரும். நான் வாழ வேண்டிய காலம்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன் சார், இனிமேல் தான் நான் வாழ போகிறேன். பாருங்கள், ஜிம்முக்கு போவீங்க, உடம்பை ரெடி பண்ணுவீங்க, டெய்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பார்க்கில் வாக்கிங் போவீங்க, ஒரே ஜாலியாக இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு வயசுக்கு மேலே வாக்கிங் போகிறதே ரொமான்ஸ் தான். ஸோ அப்போது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய காதல் விஷயங்களில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக 9 குரு பார்க்கிறார், அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நான் சும்மா நான் விளையாட்டுக்கே ஏதாவது பண்ணேன், அது ஜெயிச்சிருச்சு. அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததும்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு எண்ணத்தில் உங்கள்கிட்ட வந்தேன், அது எதிர்த்த மாதிரி வந்தது, 2 பேருக்கும் ஓகே ஆகிடுச்சு, ஓகே பண்ணிட்டாங்க. அது போன்ற விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். இந்த குரு பகவான் 9 பார்க்கும்பொழுது ரொம்ப கேஷுவலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆக கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியில் கொண்டாட போகிறார்கள். இவங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி.
கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் அப்போ தொழில் தொடங்கினாலும் சிறப்பா இருக்கும். எந்த மாதிரியான தொழில் தொடங்கினால்? பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணலாம், அல்லது இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட காஃபி டீ கடை மாதிரி பண்ணலாம், அல்லது பெரும்பாலும் உணவு தானியங்கள் ஏற்றுமதி, அரிசி பருப்பு அந்த மாதிரியான விஷயங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது போன்ற விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் கடகராசி நேயர்கள்? 100க்கு 200 மார்க். சூப்பராக இருக்குது. கடகராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பெண்களுக்கு மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். கவலையே படாதீங்க. கடந்த சில வருடங்களாக கடகராசி பெண்கள் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. எப்பயுமே பெண்கள் அப்படின்னாலே கஷ்டம்தாம்மா இல்லைங்களா, எந்த ராசியில் பிறந்தாலும். ஆனால் கடகத்துக்கு கஷ்டமோ கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் என்ன? நாங்கள் ரொம்ப அன்பானவங்க, பாசக்காரவங்க, அதுதாங்க எங்களோட பிரச்சனையே. சரி, இப்போ எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, இப்போயாவது எப்படி இருக்குங்க? நாங்கள் இந்த ஜோதிடத்தில் நம்புகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லைங்க. நல்லா இருக்கும்ன்றாங்க, எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் கேட்குறதும் உண்டு. ஆனால் உண்மை என்ன அப்படி, நம்ம அஸ்ட்ராலஜி இஸ் எ சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சே லை, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? கிரகங்கள் என்றும் பொய் சொல்வதும் இல்லை, பொய்ப்பதும் இல்லை. இப்போ ஒரு சிலர் கமெண்ட் போடுவீங்க, கிரகங்கள் பொய் சொல்லாதுங்க, அதாவது ஜோதிடர்கள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. நான் சொல்கிறது இல்லைம்மா, என்ன கிரகங்கள் சொல்லுதோ அதை தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா கஷ்டமும் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கோச்சார பிரகாரம் இதுக்கு மேலே சுயஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தசை அப்படின்னு ஒன்று இருக்குது, தசநாதன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஆக 50%, இது 50% எடுத்துக்கலாம். 40 to 50% எப்படி இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் சால்வ். எப்படி சால்வ் ஆகுது? ஆல்ரெடி உங்களை வந்து கெடுத்துட்டு இருந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து இப்போ பாக்கிய சனியாக வந்துட்டாம்மா. அப்போ அஷ்டமத்து சனியும் போது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா, சும்மா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, வீடு வந்து நான் தாங்க மெழுகுனேன், இல்லைனா வீடு மெழுகிறதுக்கு ஒரு வேலை செய்கிற பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை வந்து வீடு மொழிகிட்டு போச்சு, ஃபேனும் போட்டு வச்சு நல்லா ஆறிடுச்சு, அங்கேயோ கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கு, நான் கவனிக்கல, போய் நடந்து போகும்போது நல்லா வந்து வழுக்கி இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபியா, இந்த கால் எலும்பில் வந்து ஒரு ஃப்ராக்சரு, ராட் வச்சுருக்கோம். இப்படி சொன்ன எத்தனையோ கடகராசி பெண்களை நாங்கள் பார்த்தோம். இந்த வீடு எனக்கு தெரிஞ்சது தான். இந்த பாத்ரூம் வந்து 10 வருஷமாக இந்த பாத்ரூம் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். திடீர்னு புள்ள வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துச்சு, சோப்பு சின்ன துண்டு இருந்திருக்குது, பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சிச்சு, எங்கேயோ எண்ணெய் இருந்திருக்கு, கால் வழுக்கி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் விழுந்த இடுப்பெலும் ஃப்ராக்சர் ஆச்சுங்க. இப்படி சொன்ன கடகத்தை எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்தோம். அதிலேருந்து ரெக்கவரே ஆகலை, அதுலேருந்து நாங்கள் தாங்கி தாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கடகமும் உண்டு. இப்போ நாங்கள் தாங்கி நடக்கிறது, நாங்கள் வந்து மேரத்தானில் ஓடுற அளவுக்கு வந்துடுவோமா? அப்படி கிடையாதுமா. அதனோட வலியும் வேதனைகளும் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அதுலேருந்து வெளியே வந்துட்டவங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வெளியே வராதவங்களும் இந்த காலகட்டத்தில் வெளியே வந்துடுவீங்க. பசங்களால் எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சேங்க. கொடுமைன்னா என்னம்மா, எப்படின்னம்மா, பசங்க என்னை கொடுமைப்படுத்தலை, ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, அதுதான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய கடகராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன இருந்துச்சுன்னா, அம்மா நான் என் கணவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தம்மா, என் கணவர் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு அஃபெக்ஷனே கொடுக்கல, சரி போனால் போயிட்டு போகுது, என் குழந்தைங்களாவது என் மேலே பாசமாக இருக்கும் அப்படின்னு என் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன், அது பாசமாக இல்லை. கடைசி என் 2வது குழந்தை அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், இப்போ அதுவும் எனக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ எனக்குன்னு திரும்பி பார்த்தாம்மா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே பச்சை பசேல்னு எதுவுமே இல்லைம்மா, வெறும் பாலைவனமாக தான் இருக்குது. இப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. கவலையே படாதீங்கம்மா. இப்போ மொதல் விஷயம், சனி பகவான் பாக்கிய சனியாக வந்திருக்கா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு நிம்மதி அப்படின்றத கொடுத்துருவோம். அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, இப்போ ஒத்த வார்த்தை உங்களுக்கு போதும். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மை மதர்ஸ் ஐடியல் மதர் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மாதிரி கிடையாது, எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஒத்த வார்த்தை சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு நடக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 100 கோடி கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒத்த வார்த்தை, எங்கள் அம்மா ஐடியல் மதர், எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, இது சார்ந்து ஒரு அர்த்தம் வரக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி ஏதோ சில வரிகள் உங்களை பற்றி உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு தலையில் ஒரு கிரீடம் வச்சா மாதிரி, ஒரு தங்க சிம்மாசனத்தை கொடுத்தா மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இது நிறைய கடகராசி பெண்கள் அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அனுபவிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? இது போதுமே. அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றாமா. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க?
நானும் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரீஸில் நல்ல ஜரிகை வச்சுலாம் கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் சிவனேன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இறை வழிபாடு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கோயிலில் போய் டெய்லி 1/2 மணி நேரம் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்க. உங்களை நீங்கள் பதப்படுத்தி கொள்ளவும் பக்குவப்படுத்தி கொள்ளவும் ஏற்ற காலகட்டம் இந்த சுயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது. ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அப்படின்றது நிறைய இருக்கும். கோயிலில் போய் உட்காரலான்னு தோணுது, தாராளமாக உட்காருவீங்க. நான் வந்து பாருங்கள் இறை வழிபாடு பண்ணலான்னு நினைக்கிறேன், தாராளமாக செய்வீங்க. 4 பேரோடு சேர்ந்து லலிதா சாஸ்திரநாமம் கிளாஸ் வந்து சேரலான்னு நினச்சேன், தாராளமாக சேருவீங்க. இது எல்லாமே நடக்கும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ வந்து இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர் வீட்டுக்கார பொம்பளை பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வலிய உங்கள் கூட வந்து நிறைய பழகுனாங்க அப்படின்னாலும் தாராளமாக பழகுங்க. யார்கிட்டையும் யாரை பற்றியும் குறை சொல்கிறது வேண்டாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வேலை செய்கிற கடகராசி பெண்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நான் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ நான் சுயமாக ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ட்ரேடிங் தெரியும், நான் அதை படித்தேன் பண்ணேன். இவ்வளோ நாள் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பரதநாட்டியம் நல்லா தெரியும். நான் இப்போ பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் பரதநாட்டியம் ஸ்கூலும் நடத்துகிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுடைய கனவுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சேர்க்கையில் கவனம் வேணுமா, ஓகேங்களா? அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க, நீங்கள் காலேஜ் ஆனால் படிங்க, ஸ்கூலானால் படிங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆனால் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட எண்ணங்கள் சிதறாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்காது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கூட தெளிவான சிந்தனை ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வந்து நல்ல சாலிடாக சூப்பராக படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? அப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் குழந்தைங்க வந்து பார்க்கும். இப்போ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்படணும், ஐயோ இல்லை நம்ம இப்போ மாறணும், நம்மக்கிட்ட இதெல்லாம் வந்து தேவையில்லாத குணம் இருக்குது, அன்வான்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம ஏற கட்டிக்கணும், வி ஷுட் பி ஜென்யூன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். இதெல்லாமே ரொம்ப நல்லதுமா. இந்த காலகட்டத்திலையும் நம்மளுக்கு பழகக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பழகுங்க, இல்லை எல்லாரோடுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்லது. புரியுதுங்களாம்மா? ஆன் தி ஹோல் கடகம் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குமா, வாழ்த்துக்கள். ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே அன்பும் பண்பும் நிறைந்தவர்கள். ஒருத்தருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அங்கே என்ன வேணும் கேட்டாங்கன்னா அன்பு வேணும்னார் வள்ளுவர். எல்லாரும் காசு வேணும்பாங்க. ஆனால் வள்ளுவர் சொன்னார் அன்பும் அரணம் உடைத்தாயின் அப்படின்னார். இல்வாழ்க்கை பண்பும் பயன்படுகின்றார். நல்ல அன்பாரு, தர்மம் செய்யினார். இவ்வளவு நல்ல குணங்கள் உடையவங்க கடகராசிக்காரங்க. ஆனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் மிக மிக அதிகம். அதற்கு காரணம் 7ஆம் இடத்தில் சனி இருந்தார், 8ஆம் இடத்தில் சனி இருந்தார். இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களை பாதித்த மாதிரி வேறு யாரையும் பாதிக்கல. அந்த அளவுக்கு மிக கஷ்டங்களை அனுபவிச்சிங்க. இந்த காலகட்டத்தில் விரயத்தில் வேற குரு பகவான் உங்களுக்கு இருந்தார். விரய குருங்கும் போது நிறைய செலவு. எவ்வளவோ உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற பலன் இல்லை. எவ்வளவோ நீங்கள் சார்ந்த நிறுவனத்துக்காக நீங்கள் பணியாற்றினீங்க, உங்களை தூக்கி போட்டுட்டாங்க. உங்கள் கட்சி, உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய நிர்வாகம் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு பல கடகராசிக்காரங்க வருத்தப்பட்டீங்க ஜோதிட ஆலோசனைக்கு வரும்போது. அப்படி இருக்கும்போது இப்பொழுது குரு பகவான், உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வேண்டுமானால் பாக்கியமாக அவன் வாழ்கிறாங்க. அவனுக்கு என்னங்க, அவன் நல்ல பாக்கியம் பண்ணினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த பாக்கியாதிபதி நம்ம ராசியில் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகங்க. அப்படிப்பட்ட குரு பகவான், 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடகராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காருங்க. பெரிய யோகத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இப்போ பணத்தை தேட மாட்டீங்க, நல்ல மனசை தேடுவீங்க. நல்ல மனசு தாங்க எனக்கு முக்கியம் அப்படிம்பீங்க. அப்போ கடவுள் ஆனால் என்ன செய்கிறார்? நீ நல்ல மனதை கேட்கிறாய், இந்த நல்ல மனசை நான் தரேன், அத்தோடு இல்லைங்க நிறைய காசையும் உனக்கு தரேன் அப்படின்னு கடவுள் தரார். நீங்கள் காசை எதிர்பார்க்கறதான், அந்த உண்மை எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு தேவையான பண வசதியை இறைவன் கொடுத்தே தீர்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன அவமானம் இருந்திருந்தாலும், என்ன கெட்ட பெயர் இருந்திருந்தாலும், பணி செய்கிற இடத்துலையோ, வெளி இடத்துலையோ, குடும்பத்திலேயோ, கடந்த காலகட்டத்தில் பலர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போனவங்க. கணவன் மனைவி உறவுல நிறைய விட்டு கொடுத்து தான் போனீங்க. ஆனாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கூட உங்களை மதிக்கலை. திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போய் பல பேர் அவமானப்பட்டீங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பிரிவெல்லாம் நீக்கி
உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த குரு பகவான் உணர்த்த போகிறார். குரு பகவான் வந்து ராசிக்குள்ள உட்கார்றாரு. கணவன் மனைவி உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும், நீங்க எவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த குரு பகவான் இப்பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. பெரியவர்களுடைய ஆதரவு, வெல்விஷர்ஸுடைய அட்வைஸ், நல்ல நீதி விதிகளுடைய வழிகாட்டுதல், இது எல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையை கொடுத்துருங்க. ஒற்றுமையெல்லாம் ஒரு பக்கங்க. எனக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வெளிநாட்டில் இருந்தேன் சார், எனக்கு வெளிநாட்டில் வேலையில் பாதிப்பு வந்து நான் இந்திய நாட்டுக்கு வந்துட்டேன் சார், திரும்ப நான் ஃபாரின் போக முடியுமான்னு பல கடகராசி என்பவர்கள் கேட்குறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்போ வருது சார். நான் எப்படியோ நெருக்கடிக்கு நடுவில் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த நாட்டில் நான் இருக்க முடியுமா, எனக்கு விசா கிடைக்குமா? பல கடகராசி என்பவர்கள் தொடர்ச்சியாக கேட்குறீங்க. இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஒரு வேலையில் தடை இருக்குன்னா வேலை தடை நீங்கும். படித்து முடிச்சிருக்கீங்க, வேலை கிடைக்காம இருக்கீங்கன்னா வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு விசா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் அமைய போகுதுங்க. ஒரு நல்ல நண்பர் கிடைக்க போகிறார். அந்த நண்பர் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய அளவுக்கு உதவ போகிறார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையில் காசு இல்லை, காசு இருந்துச்சுன்னா நான் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு காசு வரும். நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை இப்போ கிடைப்பார். அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, நல்ல இதனால வரை திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகுதுன்னு சொல்கிறோம். அதே போல் குழந்தை பாக்கியம் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம், ஒரு நல்ல ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம், நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன உங்களுக்கு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு கூடியிருக்கு. ஆன்மீக எண்ணங்கள் கூடும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவான். ஒரு வியாழக்கிழமை என்று சென்று ஆலங்குடிக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபடுவது, குரு பகவானை வழிபடுவது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் நண்பர்கள். கடகராசி கடக லக்னம், உங்களுக்கு தான் அந்த ட்ரிபிள் ஜாக்பாட், பயங்கரமான லக்கு உங்களுக்கு. ஏன்னா குருபவன் உங்கள் வீட்டை தான் வராரு, அதுவும் உங்கள் வீட்டில் உச்சம் அடைகிறாரு, அதுவும் குரு பகவான் தான் ராஜா இந்த வருஷத்துக்கு. அதனால் உங்களுக்கு தான் சரியான ஜாக்பாட். வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இப்போவே பண்ணி வச்சுருங்க. டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இப்போ யாருன்னா அக்யூரேட்டாக சார் இல்லை சார் என்ன பண்ணணும் ஒன்று அக்யூரேட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன, நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, ராணி ராசி, ஆதி பராசக்தியோட ராசி. சரி, அப்போது தாய் ராசின்னா குழந்தை. அவங்களுக்கு வந்து குழந்தைகளை ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிடிக்கும். யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்க டைம் ஒன்று. இன்னொன்று, இது வந்து நீர் ராசி சொன்னோம், ரொம்ப எமோஷ்னல். இவங்க கடக ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு நம்ம சீக்கிரம் ஒரு இன்டர்வியூ போடுவோம். அதாவது ஒவ்வொரு ராசி லக்னத்தோடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். இவங்க ரகசியம் என்னென்னா, இவங்க வந்து அந்த நீர் மாதிரி ரொம்ப எமோஷ்னல். இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் லைஃப்பில் கிடச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஓஹோன்னு மேலே போயிடுவாங்க. இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கல, யாரும் பாசம் காட்ட ஆள் இல்லைன்னா அப்படியே டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு யாராவது பாசம் காட்ட ஆள் வேணும்னா தாராளமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஹஸ்பண்டாவோ, ஒய்ஃபாவோ, லவ்வராகவோ, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டாவோ, ஃப்ரெண்டாவோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னல் சப்போர்ட்ன்றது பயங்கரமாக கிடைக்கும். மைண்டு வந்து பயங்கரமாக கிளாரிட்டி கிடைக்கும். மைண்டு கிளாரிட்டி வரும். மைண்டு கிளாரிட்டி வந்தாலே எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம என்ன சொன்னோம், லவ் சொல்லியிருந்தோம், குழந்தை பாக்கியம் சொல்லியிருந்தோம். லவ்வுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, கல்யாணம். கல்யாணத்துக்கும் டைம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது டைம். தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் கடகத்துக்குள்ள 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ மகரம்லாம் எப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க மகரம். அதுவும் மகரம்லலாம் யாரையாவது நீங்கள் 35 வயசுக்கு மேலெலாம் கட்டுறீங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 30க்கு மேலே கட்டுறீங்கன்னா, மகரம் ஜென்ரலாக 35 வயசுக்கு மேலே பயங்கரமாக வளருவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைமில் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வளர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வேறு இப்போ குரு பகவான் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து ஜெகஜோதியே வளரலாம். இது ஒன்று. சரிங்களா? கல்யாணம். இதுலேயே யாராவது சார் இதே கல்யாணத்தில் யார் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவா,
ஏன்னா இவங்களும் லவ் பண்ணலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. எமோஷனல் ராசின்னு சொன்னேன், லவ் ஓடிட்டுருக்கு. யார்கிட்ட பேசினா எனக்கு கரெக்டாக கச்சிதமாக சரியாகும்னா வீட்டில் அப்பா அண்ணன் அந்த மாதிரி பெரியவங்க ஸ்தானத்தில் இருக்கும், அக்கா இவங்கள ட்ரை பண்ணலாம், இவங்கக்கிட்ட பேசி எதனா பேச சொல்லலாம். அதே மாதிரி ஆப்போசிட் வீட்லேயும் யார்கிட்ட பேசணும்னா அவங்களுடைய அப்பாவோ இல்லை அவங்களுடைய அண்ணனோ வயசில் பெரியவங்ககிட்ட பேசணும். அண்ணன் எல்லாம் பேசாமல் பஞ்சாயத்து ஆகணும்னா அக்காவோ யாராவது ஒருத்தர் வயசில் பெரியவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க மூலயமா நீங்கள் வந்து பொண்ணு கேட்குறதோ மாப்பிள்ளை கேட்குறதோ போகும்போது சக்ஸஸ் ஆகிற ரேஷியோ வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வருஷம் கடகத்துக்கு மெயினாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னா பர்சனல் லைஃப், லவ் செட் ஆகும், கல்யாணம் செட் ஆகும், குழந்தை பாக்கியம் செட் ஆகும். அதனால் பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் முன்னேறலாம். இதை தாண்டி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஜாபுக்கோ பிஸ்னஸ்க்கோ அதுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்லேயே இருக்கார். ஓகே, இதில் இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் சார், ஒன்றும் நல்லா வரணும் சார் இதில் அப்படின்னா எந்த தெய்வத்தை வேண்டுறது அப்படின்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், அதாவது ஆட்சி பெற்றிருக்கும் பெண் தெய்வங்கள். நம்ம என்ன சொன்னது, பெண் வீடு, ராணி வீடு, ஆதி பராசக்தி வீடுன்னு சொன்னோம். ஸோ ஆட்சி பெற்றிருக்கும் தெய்வங்களை வேண்டுறது ரொம்ப நல்லது ஒன்று. இன்னொன்று அபிஷேகம் பண்ணி வேண்டலாம். ஏன்னா இது வந்து நீர் வீடில் நீங்கள் வந்து உங்கள் பஞ்சபூதத்தை ஸ்ட்ராங் பண்ண நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீர் ஊற்றி வேண்டுறது ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு வந்து நீர் அன்னதானமாக கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. சரியா, இது ஒன்று. இது கூடவே இப்போ கமெண்ட்டில் புதுசாக இது ஒன்று எல்லாம் கேட்டாங்க, நான் எந்த சாமி சொன்னாலும் முருகரை சொல்லுங்கன்னு எல்லாம் முருகரையும் கேட்டுருவீங்க. ஸோ இந்த வீட்டுடைய கடக வீட்டுடைய ஒரு அசோசியேட்டடான முருகர் அப்படின்னா திருச்செந்தூர் தான். ஏன்னா இது கடல் வீடு, இது வந்து நீர் வீடு, கடல் பக்கத்தில் இருக்க ஆறுபடை வீடு தான் திருச்செந்தூர். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த முருகர் கோவில் பக்கத்தில், குளம் பக்கத்தில், ஆறு பக்கத்தில், கடல் பக்கத்தில், ஏன்னா ஈசிஆர்லலாம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின முருகன் கோயிலெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி கடலோரம், ஆரோரம், இங்கே எங்கே இருக்கிற முருகர் கோயிலில் நீங்கள் நீர்நிலை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலை போய் வேணுனாலே பயங்கரமாக சக்தி ஏறும். இது ஒன்று. இன்னொன்று, மீன்வேல் நீங்கள் வந்து குரு பகவான், நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டுறதோ, இல்லை நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போனீங்கன்னா குரு பகவான் கோவிலாக வரும், அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி வேண்டுறது ஒன்றும் பவர் கூட்டும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலே 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம்.
இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க. அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வாழ்த்துக்கள்.